இப்போ 10வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? இப்போ 10வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னா கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் √2. இப்போ 10வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னா கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் √2. இப்போ உங்கள் கொசிகன் ஃபங்க்ஷன் எப்படி மேப் ஆகிருப்பானா ஆர் ரிமோடு ஓப்பன் இன்டர்வல் -1,1 கோடொமைன் வந்து -90 +90 இருந்திருப்பான். எதுக்காக இந்த 0வை ரிமூவ் பண்ணுறான்? இப்போ கொசிகன் இன்வெர்ஸ் இது எப்படி எழுதலாம்னா சைன் இன்வெர்ஸ்னு எழுதலாம். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். இப்போது சைன் வந்து 0வா இருந்துச்சுன்னா உங்கள் கோடொமைன் வந்து வேலிடே கிடையாது. அது வந்து அன்டிஃபைண்டாக போயிடுவான். ஸோ அதனால தான் இங்கே பர்டிகுலராக 0வை ரிமூவ் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஸோ பர்டிகுலராக இங்கே என்ன கேட்டிருக்கான்னா கொசிகன் இன்வெர்ஸ் வந்து -√2 எடுக்கச்சில உங்களோட டீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும்? அதுதான் இங்கே கேள்வி. ஸோ நம்ம கேள்விக்கான பதிலை சொல்லலாமா? லெட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் இப்படி சேஞ்ச் பண்ணணும்னா கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் -x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கொசிகன் எக்ஸ்ன்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் நம்ம முதல்ல பண்ணணும். ஸோ நம்ம டீட்டாலாம் மல்டிப்ளை பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. இங்கே வந்து நெகட்டிவில் நம்ம மாற்றி வச்சுருப்போம். அவ்வளோதான். இந்த இடத்துல இருந்து நம்ம இப்படி வந்திருப்போம். ஸோ கொசிகன் இன்ட்டு கொசிகன் இன்வெர்ஸ் √2ன்னு எழுதியிருப்போம். ஸோ கொசிகனும் கொசிகன் இன்வெர்ஸும் கேன்சல் பண்ணிட்டோன்னா ஸோ கொசிகன் டீட்டா வேல்யூ வந்து எப்போ உங்களுக்கு √2 எடுப்பான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? எப்போ √2 எடுப்பான்னா கொசிகன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கொசிகன் π/4. ஸோ -π/4ல் இப்போ எப்போ வந்து உங்களுக்கு கொசிகன் வந்து -√2 எடுப்பான்னா கொசிகன் π/4ல் உங்களுக்கு √2 எடுப்பான். ஸோ அதனால் இப்போ கொசிகனும் கொசிகன் இன்வெர்ஸும் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு வந்து -π/4ன்னு கிடைக்கும். இப்போ -π/4ன்னு சொல்கிறது வந்து பர்டிகுலராக அந்த கோடொமைனில் லை ஆகிறானான்னு பார்க்கணும். இது வந்து 45 டிகிரி தானே, -45 டிகிரி தானே. ஸோ கண்டிப்பாக -90லேருந்து +90க்குள்ளே லை ஆகிறான். ஸோ அதனால் நம்ம போட்டிருக்க ஆன்சர் கரெக்டு. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பிரின்சிபல் வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ அதே வந்து அடிஷனை கொடுப்பான், அதே சப்ராக்ஷனில் கொடுப்பான். இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் அதே விஷயம் தான் நம்ம தனித்தனியாக எடுத்து கண்டுபிடிக்கலாம். இப்போ 11th கொஸ்டினை வந்து இது ஒரு டீட்டா வேல்யூ கண்டுபிடிப்போம், இது ஒரு டீட்டா வேல்யூ கண்டுபிடிப்போம், இது டீட்டா 1, டீட்டா 2, இது டீட்டா 3